வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆர்ஜி கிச்சனில் தயிர் ஆப்பம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தயிர் 1 கப்பு, புழுங்கலரிசி 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. இப்போது அரிசி 2ஐயும் களைஞ்சி ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தயிரை ஊற்றி அரைக்கணும். அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, உளுந்து எல்லாமே தண்ணி விட்டு களைஞ்சி நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் வலிச்சிடலாம். பாருங்கள், இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன். இந்த டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்ச தண்ணி. இதை இப்போ இந்த அரிசி உளுந்து மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், அரிசி எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டேன். இதோட நம்ம தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்க்க போகிறேன். பாருங்கள், சேர்த்துட்டேன். இதை நல்லா நைஸாக ஆட்டி கொண்டு வரேன். பாருங்கள், மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், ஆட்டின மாவை இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். கிண்ணத்தில் மாற்றிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு சேர்த்து அலம்பி இதில் ஆட் பண்ணி அந்த தண்ணியும் இதிலேயே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இது இப்படியே மூடி வச்சிடலாம். உப்பெல்லாம் சேர்த்தியாச்சு. இதை இப்படியே மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் புளிக்க விட்டுறலாம். புளிக்க வச்சதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்றலாம். எப்படி ஊற்றலாம்னு பார்க்கலாம். அப்புறம் பாருங்கள், தயிர் ஆப்பத்துக்கு மாவு ஆட்டினோம் இல்லைங்களா, புளிச்சிருச்சு. மாவு 8 மணி நேரம் ஆயிடுச்சு, புளிச்சிருச்சு. நைட்டு ஆட்டி வச்சது இப்போ காலையில் காட்டுறேன். இதை கலந்து விட்டு கன்சிஸ்டன்சி பார்க்கணும். தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு நீர்க்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கலாம், தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அடுப்பில் ஆப்பம் சட்டி வச்சுருக்கேன். ஆப்பம் ஊற்றலாம். ஆப்பம் ஊற்ற போகிறேன். மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆப்பம் திருப்பணும். ஆப்பம் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ஆப்பம் சூப்பராக வந்திருக்கு. இந்த ஆப்பம் தயிர் டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும், யம்மியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, கார சட்னி எதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், எடுத்து கொடுக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.